அதே மாதிரி சென்ற ஆண்டு சிறுதானிய ஆண்டு ஐக்கிய நாடு சபை அறிவித்திருக்கிறது. அதை ஒட்டி மாண்பு முதலமைச்சர்கள் சிறுதானியத்தை எந்த மாவட்டத்திலாவது வழங்க வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே முதல் முறையாக கேழ்வரகு கொள்முதல் செய்யப்பட்டு இன்னைக்கு தருமபுரி நீலகிரி மாவட்டங்களில் அரிசிக்கு பதிலாக 2 கிலோ கேழ்வரகு வழங்கப்படுகிறது. இதன் அடிப்படையிலே தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் KNS 2022 முதல் 2024 மே 6 வரை 1659 டன் கேழ்வரகு கிலோ ஒன்றுக்கு ரூபாய் 38.46 காசுக்கு கொள்முதல் செய்யப்பட்டு இன்றைக்கு 940 விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக விவசாயிகளிடத்திலிருந்து அந்த கேழ்வரகு 25 ரூபாய் 26 ரூபாய்க்கு தான் வாங்கினாங்க. ஆனால் இடைத்தரகர்கள். ஆனால் மாண்பு முதலமைச்சருடைய அரசு 38 ரூபாய் 46 காசு கொடுத்தனால விவசாயிகள் கேழ்வரகை இன்றைக்கு அதிகமாக அந்த மாவட்டங்கள் எல்லாம் பயிர் செய்து வருகிறார்கள் என்பதை